யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே யாரை கேட்டுட்டு என் ரூம் உள்ள வந்தேன்? எப்படிதான் என் ரூம் உள்ள வந்தேன்? இலக்கியா இலக்கியா என்னடி பண்றேன்? இந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? காஃபி வேணும்னு கேட்டா குரல் இப்ப கேட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் டோர் ஓபன் பண்ண மாட்டான்? ஏய் இலக்கியா, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? அப்படி என்ன பண்றேன்? என்ன நீ என்னாச்சு? காலையில நின்று ரூம் கதவை தட்டி கத்திட்டு இருக்கீங்க. அல்லா சரியா வந்து மாட்டிக்கிட்டேன்னு. நீ எப்ப வந்த எப்படி வந்தன்றதெல்லாம் சொல்ல வேணாம். இப்ப என் குடும்பத்துல இருக்கிறவங்க நீ எப்படி போகணுன்றத பத்தி சொல்லுவாங்க. வாங்கி கட்டிக்கிட்டு போன அசிங்கப்பட்டதான் உனக்குலாம் புத்தி வரும். அசிங்கப்படுத்த போறாங்க அப்படிதானே? ஆமா. என்ன? ஆமாண்டா. இட்ஸ் மீ. ஒன்னதான்டா. எத்தனை மாடுலேஷன்ல கேட்டாலும் ஒன்னதான். புரியுதா? என்ன மாட்ட போறோன்னே அசிங்கமாக போதுன்னு மண்டை எதாவது குழம்பிடுச்சா என்ன? இன்னும் ஏன்டா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன்? உனக்குலாம் கொஞ்சம் கூட பயமே கிடையாதா? அசிங்கப்பட போறோம் அப்படின்ற ஒரு நினைப்பே கிடையாதா? இல்லையே, அதெல்லாம் இருந்தா நான் ஏன் சொல்லுவோம் பின்னாடி சுத்த போறேன்? அசிங்கமெல்லாம் இல்லையே. அசிங்கன்ற வார்த்தையை மறந்து போய் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கையில நீ என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா நீ மாட்ட போறது மட்டும் உண்மைடா. நீ இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்க போற, நான் அதை பார்க்க போறேன். அது நடக்காது செல்லம். ஏன்டா ஏன் நடக்காது? அசிங்கப்படுத்த தானே போறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ரூம்ல எப்படி வந்து உட்காந்துருப்பேன்? அதேதான் செல்லம் நானும் கேட்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை ரூம்ல எப்படி உள்ள வர முடியும்? அது உன் பர்மிஷன் இல்லாம? ஏன் பர்மிஷன் இல்லாமலா? நீ சொல்றத பார்த்தா நான் தான் ஏதோ கதவை திறந்து விட்டு உன்னை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருக்கிற மாதிரி பேசுறேன். ஆமா, அவங்க கேட்டா நான் அப்படித்தானே சொல்லுவேன். டேய் டேய் டேய், இது நான் ரூம்க்கு வந்தேன்னா உன்னை பார்க்க அழகா இருந்தியா? அந்த அழகுல மயங்கி எப்படியும் நம்மள மறந்து இங்கே இருந்துட போறோம்னு சொல்லி வந்தோடனே உன் மொபைல்லேருந்து என் மொபைலுக்கு ஒரு கால் பண்ணிட்டேன். அந்த காலை நானே அட்டன் பண்ணி அழகா பேசிக்கிட்டேன் தெரியுமா? நீ என்கிட்ட பேசணும் தான் நினைச்சு. இப்போ நீ என்னை மாட்டி விட போறேன்னு வச்சுக்கோயேன். மாட்டி விடு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உன் மொபைலும் என் மொபைலும் இதோ இங்கே தான் இருக்கு. நீ டிலீட் பண்ணுறதுக்கு கூட நான் கையில் தர மாட்டேன். இப்போ நீ கதை ஓப்பன் பண்ணுற அப்போ எல்லாரும் வருவாங்க. என்னப்பா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ரூமில் வந்து உட்காந்துருக்கே, இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் அந்த 2 மொபைலையும் எடுத்து இங்கே பாருங்க, யார் மொபைல்லேருந்து யாருக்கு இன்கமிங் வந்திருக்குன்னு, யார் பேசியிருக்காங்க பாருங்க, என்னை இலக்கியா தான் வர சொன்னா அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி மிரட்டெல்லாம் ஓல்டு ஸ்டைலுன்னு இதெல்லாம் என் குடும்பத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க. வாடா இப்போவே போய் பேசுவோம். நீ பேசுறத நம்புறாங்களா இல்லை நான் பேசுறத நம்புறாங்களான்னு பார்ப்போம். ஏய் இலக்கியா, இப்போ கதவு திறக்க போறியா இல்லையாடி? வா, எங்க அம்மா வெளியில தான் நிற்கிறாங்க. 2 பேரும் போய் பேசுவோம். ஸ்கூல் டேஸ்ல நீ வீட்டுக்கு வருவ, காலேஜ் டேஸ்ல நீ வீட்டுக்கு வருவ. அப்பவே சொல்லுவேன், அம்மா இவன் சரியான பொறுக்கிமா, இவெல்லாம் ஒரு ஆளாமா, இவ பாருமா வீட்டுக்குலாம் வரான், இவனெல்லாம் உள்ள விடாதுன்னு சொல்லுவேன். எங்க அம்மா அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு இந்த பிரகாஷ் மாமாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வா, உன் லட்சணம் என்னன்னு இப்போ அவங்களுக்கு சொல்றேன். என்ன அச்சன்னி, ஏன் கதவை திறக்க மாட்டா? ஆனால் இப்போ தான் காஃபி வேணும்னு கேட்டா, காதில் விழுந்துச்சு. நான் கூட கதவை திறடின்னு சொன்னேன். புள்ள ஏதாவது மயக்கம் எங்கேயே கடிச்சு விழுந்துட்டாளா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ தெரியலையே. இருங்க நான் கூப்பிட்டு பார்க்குறேன். இலக்கியா இலக்கியம்மா, என்னடா பண்ணுற? இன்னும் சமயம் மாட்டினே. வா, எங்கள் அத்தை வேற வந்துட்டாங்க போல. வா, உன்னை மாட்டி விடுறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து விளக்க மாத்தால அடிப்பாங்க. வாங்கிட்டு போ. இன்னும் ஏன்டா சிரிக்கிறேன்? உனக்குலாம் பயமா என்னன்னு தெரியாதாடா? தெரியாது, இப்போ கூட நீ தான் மாட்ட போற. அதை சொன்னா என் செல்லம் ஷாக் ஆகுறதுன்னு நினைச்சு நான் சிரிச்சிட்டு இருக்கேன். நான் ஷாக் ஆக போறேனா? நான் ஏன்டா ஷாக் ஆகணும்? டேய், இப்போ எதுக்குடா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன்? நான் ஒருடா. நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காஃபி வேணும்னு சொல்லிட்ட. அதனால நீ முடிச்சுட்டு தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ கதவை திறக்கலன்றதுனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பதறிடுவாங்க. என்னடா இப்போ பேசின பொண்ணை திடீர்னு வாய்ஸை காணுமே, ஆள் கதவை திறக்க காணுமேனே இப்போ பதறிக்கிட்டு மேபி கதவை உடைக்க கூட ட்ரை பண்ணுவாங்க. பண்ணட்டும், அதில் என்ன இருக்கு? பண்ணட்டும், பண்ணி வந்து உன் லட்சணத்தை தான் பார்க்கட்டுமே. பார்க்கட்டுமே நல்லா பார்க்கட்டுமே. என் லட்சணத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என் மேலே மட்டுமா பழி சொல்லுவாங்க? சொல்லு. ஒரு நைட் டைம்லேருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ரூம்ல இருந்திருக்கான். அவள் பர்மிஷன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீட்டு சேவரை எப்படி எழுதி குச்சிருப்பான், ரூம்ல எப்படி வந்திருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்க தோணும்ல. நான் தான் என் மேலே மிஸ்டேக் இல்லை, இந்த நாய் மேலே தான் மிஸ்டேக்னு சொல்லுவல்ல. சொல்லு. நீ சொல்றத உங்க அம்மா வேணா நம்பலாம், ஆனா உங்க அத்தை நம்பினாலும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல.
அதுவும் நீ வேற உன் பிரகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. இந்த மாதிரி டைம்ல ஒரு பையன் உன் ரூம்லேருந்து வெளியில வரான்றத உங்க அத்தையால டவுட் படாம இருக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி இப்போ நீ கத்துறியா இல்ல நான் கத்துட்டுமா? இப்போ நீ கதவை திறக்கிறியா இல்ல நான் கதவை திறக்கட்டுமா? ஆ ஏய் எவ்வளோ நேரமாடி கூப்பிடுறேன், என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாவது மயங்கிட்டியா இலக்கியம்மா? பதில் சொல்லு, இப்ப பதில் சொல்லு. ஓ, கதை ஓபன் பண்ணி காஃபி வாங்கிட்டு வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சேர்ந்தே காஃபி குடிப்போம். நீ போய் வெளியில பதில் சொல்லு. இவன் என் ரூம்குள்ள வந்துட்டான், நைட்டு ஃபுல்லா என் ரூம்ல தான் இருந்திருக்கான், எனக்கு தெரியல அப்படின்னு பதில் சொல்லு. பெத்ததுக்காக உங்க அம்மா வேணா உன்னை நம்புவாங்க, ஆனா உங்க அத்தைக்கு லைட்டா வச்சு உன் மேல சந்தேகம் வரும். அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு நீ உன் பிரகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற? முடியாது. நானே முறைப்படி வந்து உங்க வீட்டில் பேசி பொண்ணு கேட்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ ஏன் அப்படி தெரிய வச்சு நம்ம கல்யாண பேச்சை எடுக்கணும்னு இருந்தா விதி யாரால மாத்த முடியும் சொல்லு? போய் கேளு செல்லம். 10 நாள் டைம் கொடுத்த, ஆனா இப்படி ஒரே நாள் முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இலக்கியம்மா கதவை தரடா, என்னாச்சு? அத்தை அது ஒன்றும் இல்லை அத்தை, பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், ஹெட்ஃபோன் காதில் இருந்ததுனால நீங்கள் 2 பேர் கூப்பிட்டது எனக்கு சரியாக கேட்கல, இப்போ தான் விழுந்துச்சு. எனக்கு காஃபிலாம் வேணாம் அத்தை, நான் டேரெக்டாக வந்து நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போய் டிஃபன் செய்யுங்க, நான் அதோ இப்போது கிளம்பி வந்துடுறேன். சரிடாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, ஹெட்ஃபோன் காதில் இருந்ததுனால தான் கேட்கல நீங்கள் கூப்பிட்டது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க நீ எவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறான்னு, எவ்வளோ நேரமாக கூப்பிட்றோம், பதறி போயிட்டோம்ல நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விடுங்க, ஏதோ விளையாட்டு புள்ள காஃபி கேட்டிருப்பா, மறந்து போய் பாட்டு ஏதாவது கேட்டுட்டு இருந்திருப்பா, அதான் இவ்வளோ நேரம் நம்ம கூப்பிட்டதை அவளுக்கு கேட்கல. இப்படியே இருக்கா, அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு சுற்றி அப்படின்றது தெரியாமலே இருக்கா. விடுங்க நீ பார்த்துக்கலாம், சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடுவா. மருமகளே சீக்கிரமா வாமா, அத்தை உனக்கு போய் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன்னு. சரிங்க அத்தை. தேங்க்யூ. என் வாயாலே உன்னை காப்பாற்ற வச்சிட்டல. ஆமா, என்ன நீ காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவா? நம்ம லவ்வுக்கு நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னா நீனும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும்ல. தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். தேவையோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பி வா. 10 days தான் டைம் வேற இருக்கு. நீ இவ்வளோ லேட்டாக எழுந்து லேட்டாக ஆஃபீஸ் வந்த அப்படின்னா எப்போ நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றது? அதனால சீக்கிரமா வா. இப்போ எப்படி போவேன்? அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அதுக்குள்ள மாமா மேல பாசம் பொங்கிட்டு வந்துடும், அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு வந்து செல்லம், நீ ஒன்றும் பயப்படாத. பாசம் இல்லை பாயாசம் இல்லை, ஏன் நல்லதுக்கு தான் நான் கேட்குறேன், புரியுதா? மரியாதையா எப்படி மாட்டாமல் உள்ள வந்தியோ அதே மாதிரி மாட்டாமல் வெளியில் போனோம். ட்ரை பண்ணுறேன். மரியாதையோ அப்படி தான் மாட்டாமல் போகிற, இல்லைன்னு வச்சுக்கோயேன். சரி சரி, கோவப்படாதண்ணா. என்கிட்ட இது வரைக்கும் நீ எதுவுமே கேட்டதில்ல. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்டிருக்கேன். நான் பண்ண மாட்டேனா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேனா? அப்புறம் உன்னை பார்க்க வரும்போது சும்மா வரக்கூடாதுன்னு வாழ் சின்ன கூட கூப்பிட்டு வந்தேன். அங்கே ஒரு ப்ளூ கலர் பேக் வச்சிருக்கேன் பாரு, நல்லா புச்சு புச்சு புச்சுன்னு இருக்கு, வச்சுக்கிட்டு விளையாடுனா. போயிட்டு வரேன் டீச்சர்லாம், சீக்கிரமா ஆஃபீஸ் வந்துரு. உனை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைக்குதே. ஓ அப்படி சக்கு பொடி கொண்ட சுடர் விழியா, திக்கி திக்கி வந்த சிறுமொழியா, எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. 8 மில்லிமீட்டர் புன்னகையா, முத்து பற்கள் சிந்தும் முதல் மொழியா, எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. ஏய் ரோஹித், இவ்வளவு நேரம் நீ பாடின எல்லாத்தையும் நான் ஏத்துப்பண்டா. காலையிலேருந்து நீ பாடின எல்லா சாங்கையும் கேட்டுட்டா. ஆனா இப்போ இந்த சாங்ல நீ பாடின இந்த லைனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் என்ன சம்பந்தம் மட்டும் சொல்லிட்டு பாடு. எந்த லைனுடா? வானாண்டா, என்னையும் பாட வச்சிடாத. எந்த லைனு செஞ்சு சொல்லு. அந்த லைனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லா லைனுமே என் பொண்டாட்டிக்கு உரிமையாகவும் அழகா பொருந்துற மாதிரியும் இருக்கு.
ஓ அப்படி சரி சரி. இப்போ நான் பாடுறேன், அந்த லைன் உங்க பொண்டாட்டிக்கு எந்த விதத்துல பொருந்ததுன்னு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க, உடனே நான் ஒத்துக்கிறேன். 8 மில்லிமீட்டர் புன்னகையா முத்து பற்கள் சிந்தும் முதல் மொழியா எது எது என்னை இழுத்தது நீ சொல்லடி. ஏய் என்ன என் பொண்டாட்டியை கிண்டல் பண்றியா? டேய் நான் கிண்டல் பண்றேனா இல்ல நீ கிண்டல் பண்றியா உன் பொண்டாட்டிய? சொல்லுடா. 8 மில்லிமீட்டர் புன்னகையா, 1 மில்லிமீட்டர் உன் பொண்டாட்டி சிரிச்சு பாத்திருக்கியாடா? ஒரு 1/2 மில்லிமீட்டர் ஸ்மைல்ன்ற வார்த்தைக்கு அந்த பிள்ளைக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. நீ என்னடானா 8 மில்லிமீட்டர் புன்னகையா? கேட்கறவன் கேனைனா இருந்தா என்ன வேணாலும் பேசுவியாடா? பாரு பாரு செல்லம், நீ சிரிக்காததுனால தான் இந்த சஞ்சய் எல்லாம் இப்படி பேசுறான். நீ சிரிச்சா இவ்வளவு பெரிய அசிங்கம் எனக்கு வந்திருக்குமா? ஏண்டா ஒரிஜினலே இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த டூப்ளிகேட் ஏன்டா இன்னும் தூக்கி மடியில வச்சிருக்கேன்? கார்ல இருந்து இதை எடுத்து வச்சுட்டு போலாம்ல. ஒரிஜினல் தான் ஒழுங்கா பேச மாட்டுது, அதுகிட்ட டேரக்டாவும் என்னால பேச முடியலையே. இந்த டூப்ளிகேட் மூலயமா தான் கான்வர்சேஷனே பண்ண வேண்டியதா இருக்கு. அடப்பாவி. சரி நந்தினியை 10 மணிக்கு வர சொல்லியிருக்கேன் தானடா சொன்னேன். சரி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி 9 மணிக்கு வர சொன்னேன்னு சொன்னேன். அவ 9 மணிக்கு வர்றதுக்கு என்ன ஏன்டா காலைல 5 மணிலேருந்து இங்கே நிற்க வச்சிருக்கேன்? பேசிக்காவே பொண்ணுங்களை எந்த விஷயத்துக்கு வெயிட் பண்ண வச்சாலும் பிடிக்காதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் என் பொண்டாட்டி அவ வந்து எனக்காக வெயிட் பண்றது நல்லாவா இருக்கும்? அதான் நான் அவளுக்காக வெயிட் பண்றேன். நீ வெயிட் பண்ணாய, நீ வெயிட் பண்ணு. அது உன் தலையெழுத்து. அதுக்கு என்ன ஏன்டா கூப்பிட்டு வந்து நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்கேன்? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சீப்ப வெல்கம். நைட்டு தான் வீட்டுக்கு போக சொன்னியேன்னு சந்தோஷமா போனேன்டா. ஆனா நைட்டு வீட்டுக்கு போனேன் என்ன தூங்க விட்டியாடா? நைட்டு பூரா கால் பண்ண. அவ எப்படிரா வருவா, நான் எப்படிரா பேசுறது, நாளைக்கு ஃபுல்லா என் கூட இருக்க போறான்னு ஃபோன் பண்ணியே சாவடிச்ச. சரி நானும் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு தூங்க வச்சு செய்வோம் இதை கேட்டுக்கிட்டுன்னு தூங்கிட்டு இருந்தேன்டா. திடீர்னு குளிச்சுட்டு கிளம்பி வா சஞ்சய் அப்படின்னா நானும் ஏதோ பதறி அடிச்சுட்டு கிளம்பி வந்து நின்னா நட் ரோட்ல நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல நீ. அதுக்கேண்டா நான் நைட்டு வீட்டுக்கு அமிச்சேன். நீ தான் வீட்டுக்கு போலன்னு ஃபீல் பண்ணேன். அதான் வீட்டுக்கு போயிட்டு வரணுமே அமிச்சேன். வீட்டுக்கு போயிட்டு வரணும் தானடா சொன்னேன், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லலையே. ஓ அப்படி. தூக்கம் வருதுடா. இங்கே ஃபுல்லா தூங்கு சஞ்சய். ஆஃபீஸில் என் டார்ச்சல் தான் இருக்காதுல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் ஏன் கேபின்லேயே படுத்து நல்லா தூங்குடா. அப்போ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போ. முடியாது. யா திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. எங்க அம்மா எந்த நேரத்தில் பிள்ளைய பற்றி இவனுக்கு தத்து கொடுத்ததோ தெரியல. இவன்கிட்ட நம்ம சீரழிய வேண்டியதா இருக்கேன். பாட்டை கண்டினியூ பண்ணுவோன்னா. கடவுளே இந்த புள்ள எப்போ வரும்னு தெரியலையே. டைம் வேற 8:30 தான் ஆகுது. இன்னும் 1/2 hour வெயிட் பண்ணுமா? என்ன சொல்ல எப்படி சொல்ல எதுக மோன கைவசம் இல்ல. உன்னை எண்ணி கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி, என் உச்சி வேகுதடி. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜே ஜே உனக்கு ஜே ஜே, ஜே ஜே உனக்கு ஜே ஜே. செம்ம டைமிங் சஞ்சய். இப்படியே என் கூட சேர்ந்து பாடுங்க, டெவலப் ஆயிடுவேன் லவ்ல. பாருமோ என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாரு. பாடுறது கேட்டு நம்மளுக்கு வாயில எல்லாம் வந்து தொலைக்குது. சஞ்சய் என் ஆளு வந்துட்டா, உன் ஆளு வந்துட்டா. வேணாம் வாயை மூடிட்டு உன் ஆள் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. தேவையில்லாம இன்க்ளூட் பண்ணாதானே என்ன? அப்படிதான் சொல்லுவேன். என்னை விட்டு நீ கடைசி வரைக்கும் பிரியக்கூடாதுன்றதுனாலதான் என் ஆளுக்கு தங்கச்சியை கொடுத்து உனக்கு அவளை ஆளாக்கியிருக்காரு. அதெல்லாம் உனக்கே அந்த மஞ்சள் சட்டை பொண்ணை தருவானான்னு தெரியல. இதுல ஏன் ரேஞ்சுக்கு போயிட்டான்? ஐய ஏன் பொண்டாட்டி என்ன இவ்வளவு அழகா இருக்கா இன்னைக்கு? அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பெண் வீணை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி. விரைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கடிந்திடு, உடல் மட்டும். ஐயோப்பா நல்ல வேலை இந்த புள்ள வந்துருச்சு. இவனை ஒப்படைச்சிட்டு நம்ம போவோம். ஆபீஸ்க்கு போய் தூங்கியே ஆகணும். கீர்த்தனா காலேஜ் பஸ் இப்போ வந்துடும்ல, நீ பார்த்து போயிட்டு வரல. பார்த்து போயிடுவேங்க்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பார்த்து போ. நைட்டு வந்துடுவல்ல? அதெல்லாம் வந்துடுவேன்டி. அப்படி தான் சொன்னாங்க, வந்துடுவேன். சரிக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா. சரிடி. இங்கே காணோம் என்று அடிவானிலே நானேறினே. கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? எம்டியை விட்டு பிரிய மாட்டீங்க, நகையும் சதையுமா இருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எம்டி இன்னைக்கு தனியா மீட்டிங்க்கு போறாரு, அவருக்கு துணையா வரலையா? அதான் இனிமேல் நான் தேவையில்லையா நந்தினி, நீங்க இருக்கீங்களே.
சஞ்சய் சார். ஐயோ நந்தினி, நான் தப்பா எதுவும் சொல்ல வரல. அதான் நீங்க கூட போறீங்களே, அப்புறம் எதுக்கு இத்தனை பேர் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு? நான் வந்தாலும் சும்மா தான் இருக்கணும். அதான் நான் ஆஃபீஸை பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஆமா, அங்க நிக்கிறாங்களே அவங்க யாரு? அங்க நிக்கிற அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது அப்படித்தானே? ஆமா. இப்போ இவங்க வாயால உங்ககிட்ட சொல்லணும் அப்படித்தானே? ஆமாண்டா. சரி சரி. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் எதுவும் பண்ண போறதில்ல. நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் நார்மலா கேட்டேன் கூட வந்தாங்களேன்னு. என் தங்கச்சி. மச்சினிச்சியா மாமா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல, அதுல எதுவும் தப்பு இல்லையே. வந்த புள்ள இப்படியே ரிட்டர்ன் போயிடும். இப்படிலாம் பேசுனீங்கன்னா ஸ்டார்டிங்ல இவ்வளோ ஸ்பீட் ஆகாதுன்னு அப்படின்ற. யாரு மச்சினிச்சி யாரு மாமா? இந்த மாதிரி தேவையில்லாம பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே ரிட்டர்ன் போயிடுவேன். போதுமா போதுமா தலைவரே, மீட்டிங்கு இப்போ இங்க இந்த செகண்டே கேன்சல் ஆயிடும். சொன்னா கேக்குறியாடா? சஞ்சய் சார், இப்படிலாம் லிமிட்டை மீறி பேசுற மாதிரியா இருந்தா நான் மீட்டிங்க்கு போக மாட்டேன். லிமிட்டோட பேசி லிமிட்டோட வந்தா நான் போறேன். இல்லைன்னா சொல்லுங்க, இப்பவே நான் இப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், இல்ல வீட்டுக்கு கூட கிளம்புறேன். அதை பத்தி எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஐயோ நந்தினி, அவன் சும்மா அப்படி பேசிட்டு இருக்கான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா. அவன் பிசினஸ்னு வந்துட்டான், ஆஃபீஸ்னு வந்துட்டான். ஆஃபீஸ் விஷயத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். அதுவும் மீட்டிங்ன்ற பட்சத்துல அவன் மீட்டிங்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். அதனால நீங்க அவனை நம்பி தாராளமா போயிட்டு வரலாம். போயிட்டு வாங்க. இப்படி மீட்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அவருக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அப்படி இருந்தா ஓகே தான். சரி, நீங்க போய் கார்ல உட்காருங்க. அவன் வருவான். நான் அவன்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் பேசணும். பேசிட்டு நான் அனுப்பி விடுறேன். நீங்க போங்க. ரோஹித், ஏன்டா அப்படி ஆயிட்டேன்? அவ சொன்னதெல்லாம் கேட்டல, அதே மாதிரி ஒழுங்கா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒழுங்கா ரிட்டர்ன் வரணும். இவ்வளவு நேரம் அவ என்னடா சொன்னா? என்ன சொன்னாலா? டேய், காதல் வந்துட்டாலே காதலி ஆப்போசிட்ல நின்னு திட்டினா கூட காதல் சாங்காதான் கேக்குது மச்சான். தோ பாரு, உன் பேச்சும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை இல்ல. சரிடா, மேக்சிமம் மீட்டிங் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்ப பாருங்க. ரிட்டர்ன் எப்படியும் நைட்டுக்குள்ள வந்துருவல்ல. அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. கடவுள் முடிவு பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் முடிவு பண்ணிலையே தனியா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. ரொம்ப நல்லது, போய் கார் எடு சாமி. சஞ்சய் சஞ்சய் நிங்கிறானே. மச்சான், நான் திரும்பவும் சொல்றேன், நீ மீட்டிங்க்கு தான் போற, புரியுதா? அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு போ. நானும் உன்னை சென்ட் ஆஃப் பண்ண வந்தது மீட்டிங்காக மட்டும்தான். அப்படியா சஞ்சய்? இதுக்கு மேல நான் நின்று பேசி அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் கிளம்புறேன். இன்னைக்கு பூரா என் நம்பர் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கும். என்னை எந்த விதத்திலையும் காண வேண்டாம், தேட வேண்டாம்னு சொல்லி லெட்டர் எழுதி உன் கேபினுக்கு வெளியில ஒட்டிட்டு நான் போய் தூங்க போறேன். நீயா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என்னை கால் பண்ணக்கூடாது, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி நான் சொல்லக்கூடாது. சீப்பேன் மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பிரிஞ்சு இவ்வளோ தூரம் போறேன்டா. மிஸ் யூடா. அதுதான் ரோஹித், நானும் சொல்றேன். லாங் டிரைவ்லாம் நான் உன்னை தனியாக அனுப்பினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிரைவ் போறேன். பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. சரிடா, இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறேன்? சும்மாதான். ரோஹித், இப்படிலாம் சிரிச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்படிலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீ இப்படிலாம் இருக்கிறது எனக்கு ஒரு தனி ஃபீலா சந்தோஷமா இருக்குடா. ஒன்றை தவிர நான் இப்படி இருக்கிறத பார்த்து வேற யாருடா சந்தோஷப்பட்டுற போறா? நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீ இறங்கி போட்டுமா? இவ ஒருத்தி இவ்வளோ சந்தோஷமா இருக்க மாட்டா, மற்றவங்க சந்தோஷமா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டா. சரிடா, நான் போயிட்டு வரேன். பாய் சஞ்சய், பத்ரம். கிளம்பலாமா? கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி திரும்ப கேட்குறான்னு சொல்லாதீங்க. நைட்டு ரிட்டர்ன் வந்துடலாம்ல? வந்துடலாம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் லாங்ல, அதனால எப்படி இருக்குன்னு தெரியல. நேத்தி வந்துடலான்னு சொன்னீங்க. அப்படியே மீறி ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருந்தா ஒரு ஸ்டாஃப் இல்லாமல் தனியாக போக மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாற்றி பேசுகிறீங்க? அப்படியா சொன்னா? இதோ பாருங்க, இப்போ கூட நீங்கள் என்ன கார் ஸ்டார்ட் பண்ணல. நான் இறங்கி போயிடுவேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ இறங்க முடியாதுல்ல. போலாமா? சார், நீயே சொல்லு நந்தினி. சென்னை டு பெங்களூர்னா பக்கத்துலயா இருக்கு. போயிட்டு வரதுக்கு போறதுக்கு 4 hours, வரதுக்கு 4 hours. அதாவது நிக்காம டிரைவ் பண்ணாலே 4 hours 4 hours. ஸோ டோட்டல் 8 hours. ஸோ நவ் டைமிங் 9 o'clock. 2 o'clock மீட்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங் எப்போ கம்ப்ளீட் பண்றாங்கன்னு தெரியலையே.
அப்படி அவங்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிளம்புனா கண்டிப்பா ஒரு மிட் நைட்லயாச்சும் வந்துடலாம். சார் நான் இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் சொல்லிட்டே வரல. நீ ஏமா சொல்லிட்டு வரல? நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மட்டும்தான் சொன்னீங்க, எங்கன்னு சொல்லவே இல்லையே. நீ தான் கேட்கணும், இதெல்லாம் நீ தானே கேட்கணும். நானா சொல்ல முடியும்? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நான் சொன்னேன். சரின்ட்டு நீ மாட்டுக்கு போயிட்ட. எந்த ஊரு, எங்க போறோம், எப்படி போறோம், இவ்வளோ நேரம் ஆகும், வர இவ்வளோ நேரம் ஆகுன்ற கொஸ்டின்லாம் நீ நேற்று நைட்டு கேட்டிருக்க வேண்டிய கொஸ்டின் இன்னைக்கு வந்து கேட்டா நான் இதுக்கெல்லாம் பொறுப்பாக்க முடியுமா? என்ன இப்படிலாம் பேசுகிறாரு? எனக்கு பயமாக இருக்கே. நான் என்ன பதில் சொல்லுவேன் வீட்டில்? மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா, ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனா, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே, பதறும் இதயம் தோண்டி எடுத்து சீதறு தேங்காய் போட்டு முடித்து உடைத்த சத்தம் உந்திடும் முன்னே எங்கே சென்றாய், எவ்விடம் சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே என் போலே நீயும் காதல் கொண்டாயா, நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. காலேஜ் ஃபைனல் இயர் தானே படிக்கிறேன். ஏன் அந்த காலேஜில் அப்ளிகேஷன் ஏதாவது வேணுமா? என்னை பார்த்தா இப்பதான் காலேஜ் சேர்ற மாதிரி இருக்கான்னு. ஏதோ பேச வரீங்க, அதை ஸ்ட்ரைட்டாக பேச வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறியா அப்படியா இப்படியான்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்பவுமே நீ இப்படிதான் பேசுவியா? எப்போவுமே நீங்கள் இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா? இல்ல, நந்தினியை பத்தி தான் கேட்கலான்னு. மீட்டிங் போறேன்னு சொன்னோடனே உங்க வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா? சொன்னாங்க, ஏன்னா அக்கா அந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணலாம் வெளியே போனது கிடையாது. டிஎல் அக்காவுக்கு தானே ஃபஸ்ட்டு ஜாபு. அப்படி இருக்கும்போது டிஎல் ஜாப்னா இப்படி தான் இருக்கும், மீட்டிங் அட்டன் பண்ண அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போகணும் தான் அப்படின்னு சொல்லி பேசினா. அப்பாவுக்கு அவன் மேலே நிறைய நம்பிக்கை உண்டு. அதனால சரிம்மா நீ சொன்னால் தப்பாக இருக்காது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, கரெக்டு தான். பட் இங்கேருந்து பெங்களூர் லாங் தெரியும்ல. ஸோ அவன் ஓனாக ட்ரைவ் பண்ணிட்டு இவ்வளோ தூரம்லாம் நான் அனுப்புனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓன் ட்ரைவ் பண்ணிட்டு இவ்வளோ லாங்காக போயிருக்கான். அவன் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணி ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு மிட் நைட் ஆகலாம். மீட்டிங் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு மார்னிங் கூட வரலாம். மார்னிங் ஆகுமா? அப்படிலாம் அக்கா எதுவுமே சொல்லலையே. அவங்க தான் எந்த ஊருனே கேட்கலையே. அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மட்டும்தான் சொன்னான். அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா என்ன ஊர் என்னன்னுலாம் அவங்க தான் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா உண்மை தான் தெரிஞ்சிருக்குமே. அவ கேட்கலன்னா என்ன, நீங்க சொல்ல வேண்டியதானே இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு. அவளும் முன்னாடியே வீட்லயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுவாள்ல. இப்போ நைட்டு ரிட்டர்ன் வந்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கா. மார்னிங் ஆகுன்னு சொன்னா எங்க அப்பா என்ன நினைப்பாரு, எங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? அப்பா என்ன நினைப்பாரு, ஆட்டுக்குட்டி என்ன நினைப்பாங்கன்னே பேசுங்கண்ணே. கடைசி வரைக்கும் நந்தினி என்ன தனியாக போயிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட தானே போயிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நைட்டு அவ வரல அப்படின்னா அவ ஹஸ்பண்ட் கூட தான் அவ போயிருக்கா அப்படின்னு போய் சொல்ல முடியுமா? ஏன் போய் சொல்லு அந்த மஞ்ச சட்டைக்கிட்ட. அப்போவாச்சும் அந்த மஞ்ச சட்டை மண்டையில ஏறுதான்னு பார்ப்போம். என்ன கடுப்பாக்கிறதுக்காக எங்க அப்பாவை கலாய்க்கிறேன்னு நினைச்சு நீங்களே உங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. நான் ஒன்றும் டேமேஜ் பண்ணிக்கல, உண்மையை தான் சொன்னேன். பின்ன எவ்வளோ நாள் தான் மறைச்சு வைக்க முடியும்? உண்மை தெரியணும்னு கடவுள் டிசைட் பண்ணும்போது நீங்கள் தடுத்தாலும் நிற்காது, நான் தடுத்தாலும் நிற்காது. உண்மை தெரிஞ்சுதான் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீட்டில் மாட்டினாலாம் நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள்? காலையில் தான் வருவா அப்படின்னா முன்னாடியே நீங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிருப்பா. வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். என்ன சொல்லி சமாளிப்பீங்க சொல்லுங்களா? என்ன சொல்லி சமாளிப்பீங்க? அப்படி நீங்களா சமாளிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவன் தான் தெளிவாக சொல்லியிருந்திருப்பானே. அவன் மட்டும் நான் பிளான் பண்ணி கூப்பிட்டு போகிறான். அவனும் நைட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து விட்டுறணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறான். ஜஸ்ட் நந்தினி கிட்ட அவனுக்கு பேசுறதுக்கு டைம் வேணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு எம்டி போய் மீட்டிங் அட்டன் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவன் லெவலுக்கு அவன் இறங்கி தான் போகிறான். அவங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் நானும் சைலண்ட்டாக இருந்தேன். பார்க்கலாம், இந்த ட்ரிப் போயிட்டு வர்றது மேபி அவங்க லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு கூட போகலாம்ல. ஸோ நந்தினி புரிஞ்சுக்கலாம், ரோஹித்தும் புரிஞ்சுக்கலாம். 2 பேரும் நமக்கானவங்க நம்ம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ நந்தினி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்கள் அப்பா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எங்கள் அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? அப்புறம் ஏதாவது சொன்னால் நான் கலாய்க்கிறேன்னு சொல்லுவேன். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மஞ்சள் சட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் என்ன பண்ணுறது? எப்படி நீ ஏதாவது யோசிச்சு பண்ணுறதுனால தான் இப்போ வந்து உங்ககிட்ட இந்த டிஸ்கஷனை போட்டுட்ருக்கேன். இல்லைனா அவனை அப்படி அனுப்பிவிட்டு நான் இப்படி போயிருப்பேன். தேவையில்லாமல் உங்ககிட்ட வந்து இப்படி பேசிட்டு நிற்க மாட்டேன். நான் என்னவோ வெயிட் பண்ண மாதிரி பேசுகிறீங்க. அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு அடுத்தது என்கிட்ட தான் பேச வருவீங்கன்னு.
நான் அப்படி சொல்லலையே. ஒருவேளை நீ அப்படி நினச்சிருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஜஸ்ட் உங்ககிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வந்தேன். சரியா? யோசிச்சு வை. எப்படியும் நைட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் அக்கா உனக்கு தான் கால் பண்ணுவாங்க. அப்போ நீ நந்தினிக்கு பெஸ்ட்டாக ஏதாவது ஐடியா கொடுக்க ட்ரை பண்ணு. சரி, அவ்வளோதானே, கிளம்புங்க. இவ ஜாலியாக கலாய்ச்சி பேசி நம்ம பார்த்து பழகிட்டோம். இந்த மாதிரிலாம் ஃபேஸ் வச்சுட்டு பேசுறது நம்ம மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்படி தானே இருக்கணும், வேறு வழி இல்லைல்ல. இவளை பார்த்தா நமக்கு மனசுக்குள்ளே எது தோணுது. அப்படி தோணக்கூடாதுன்னு தான் எனக்கு நானே கேட் போட்டு வச்சுருக்கேன். ஏ ரோஹித், இப்போ தான் சிரிச்சு நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அந்த சிரிப்பு அவன் ஃபேஸில் நிரந்தரமாக இருக்கணும். மிஸ்டர் பிளாக். நம்மளையா கூப்பிட்றா? மிஸ்டர் பிளாக், உங்களை தான். ஏய், என்ன திமிரா? திமிரும் இல்லை, நையாண்டியும் இல்லை. எப்போவுமே பிளாக் ஷர்ட்னு பிளாக் ஷர்ட்டே போட்டு வருவீங்க. பிளாக்குக்கு பிளாக் ஷர்ட் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒயிட் ஷர்ட் அந்த பிளாக் ஷர்ட்டை விட அழகாக இருக்கு. யாராவது உங்ககிட்ட கமெண்ட் கேட்டாங்களா? கமெண்ட் கேட்டாலும் கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன். அழகாக இருந்தால் சொல்ல தான் முடியும். அழகாக இருந்தால் சைட் அடிக்க தான் முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பிளாக்குக்கு இந்த ஒயிட் ஷர்ட் அழகாக தான் இருக்குது. அதனால சைட் அடித்தேன். அதானே பார்த்தேன். நீலாம் திருந்த சான்ஸே இல்லையே. ஆமாம், திருந்த சான்ஸ் இல்லை தான். ஒரு பையனை சைட் அடிக்கிறேன்னு தைரியமா சொல்றேன். நீலாம் ஒரு பொண்ணா? சைட் அடிக்கிறதுக்கு பொண்ணு பையன்லாம் கிடையாது. எழுத்தாப்பில் நிற்கிற ஆள் அழகாக இருந்தாலே போதும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என் கண்ணு முன்னாடி நிற்கிற இந்த பிளாக் ஒயிட் ஷர்ட்டில் அழகாக இருக்கும்போது நான் சொல்ல தானே முடியும். எவ்வளோ கோவப்பட்டாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. பைத்தியம். பைத்தியம் திட்டினீங்களா? மைண்ட் வாய்ஸ் சத்தமாக வெளியில் வரைக்கும் கேட்குது. ஆமா, உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? நீ பேசின பேச்சுக்கு எனக்கெல்லாம் கோவமே வருது. ஆனா நீ பேசின பேச்சுக்கு ஒரு சிரிக்காம கொள்ளாம அப்படியே அமைதியா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படின்ற ரேஞ்சுக்கு நின்று பேசிட்டு இருக்கேன். நான் சிரிச்சாதான் உங்களுக்கு பிடிக்காதே. நீ பேசினா கூட தான் எனக்கு பிடிக்காது. அதை எங்கேயாவது மெயின்டைன் பண்றியா? ஒரு டைம்ல ஒரு விஷயத்தை தான் மெயின்டைன் பண்ண முடியும். அதான் சிரிக்காம இருக்கேன்ல, அது போதும். இந்த மாதிரி இன்னொரு டைம் பேசினேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதோ பாருங்க பிளாக், மனசுல பட்டதை தான் கீர்த்தனா பேசுவா. அப்படிதான் பேசவும் முடியும். இவ்வளோ நாள் என் கேரக்டர் அதுவாக தான் இருந்தது, இதுக்கப்புறமும் அதுவாக தான் இருக்கும். ஸோ பிளாக்கை நான் சைட் அடிக்கிறேன் தான். சைட்டு மட்டும்தான் அடிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது இருந்தா கூட நான் தைரியமா சொல்லுவேன். அதுக்கும் பயப்பட மாட்டேன். மஞ்சள் சட்டை, அதான் உங்க அப்பா உன்னை கொளுத்தி போட்டுருவான்னா? தெரியும் போது அந்த நெருப்புல நீங்களும் வந்து விழுந்துருங்க, சேர்ந்து எரிஞ்சிடலாம். நீ சாவத்துக்கு நான் ஏன்டி கூட சேர்ந்து சாவணும்? அது அப்படிதான். நான் செத்தா நீங்களும் சாவணும் தான். நான் சைட்டு மட்டும் தான் அடிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க ஏன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்க? இதெல்லாம் பேச வந்தேன் பத்தியா? என்ன சொல்லணும்? பேசாதீங்க, கிளம்புங்க. என்கிட்ட பேச வந்தா நான் இப்படிதான் பேசுவேன். ஐயா, நான் போறேன். பார்த்து பத்திரமா காலேஜுக்கு போய் சேரு. போய் படிக்கிற வேலையை பாருன்னா. நான் படிக்கிற வேலையை தான் பார்க்குறேன். அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. வாய் இப்போ முடியலடா சாமி. காலையில உங்ககிட்ட பேசினல, டேய் இன்னும் சூப்பரா கேவலமா போகுது. தேங்க்யூ. உன்னை இப்ப திட்டினேன். அப்படியா? மனுஷன் பேச முடியாதுன்னா மனுஷன் பேச முடியாது. அந்த பைத்தியக்காரன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அழகா பேசுற அவனை மாதிரியே. நான் உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரச்சனை இல்லை. நான் போறேன். அப்புறம் பிளாக், உண்மையாவே தான் சொன்னேன். ஒயிட் ஷர்ட்ல அழகா இருக்கீங்க. ஏய் பொடி. சிரிக்கும் போது இன்னும் அழகா இருக்கீங்க. ஒன்னும் சிரிக்கல. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போ. நம்பிட்டேன்னு. சரியான பைத்தியக்காரி. நம்மளையும் பைத்தியமாக்கிடுவா. செல்லமான மீறல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. என்னடி கோவமா இருக்கியா? சொல்லடி, என் மேல கோவமா இருக்கியா? டென்ஷன் ஆகுது. ஆஃபீஸில் தான் பொண்டாட்டின்னு கூப்பிட்டாரு. கேட்டால் அந்த துளசி செடியை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ யாரை கூப்பிட்றாரு? நம்ம மட்டும்தானே இருக்கோம். திரும்ப கேள்வி கேட்டால் என்ன பதில் வச்சிருப்பாருன்னு தெரியலையே. என்ன கடுப்பாக மாட்றா? கனவா கலையா எதில் வீழ்த்துற, திமிரா அழகா என பாக்குற, மொழியா விழி